ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவர்தான் ராவணன். ராவணனின் அடுத்த பிறப்புதான் புத்தர் என சொல்லும் சிங்கள சமூகம் சிங்களவர்களை காக்கத்தான் ராவணன் புத்தராக பிறப்பெடுத்ததாக சொல்கிறது. ராவணனை சிங்கள மன்னன் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலர் இன்னமும் சொல்லி வருவதோடு அந்த தகவல் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது. ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் என்பதோடு அவரது காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது. இன்று இருக்கும் சிகிரியா ராவணனின் காலத்தில் ராவணனின் புட்பக விமானம் இறங்கும் தளமாக பாவிக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ராவணன் பாவித்த புட்பக விமானத்தின் சில எச்சங்களும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் சிகிரியா குன்றின் நடுவில் இருக்கிறது என்று நம்பப்படும் சுரங்கத்திற்குள் இருந்ததாகவும் மேற்கத்திய ஆட்சியாளர்களின் காலத்தில்தான் அவை திருடப்பட்டிருக்கலாம் எனவும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சிகிரியா குன்றின் உச்சியிலிருந்து தரைக்கு குன்றின் நடுவில் சுரங்கம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். விமானம் வைத்திருந்த ராவணனால் சுரங்கம் அமைத்திருக்க முடியும் என்ற நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். தவிர எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கும் பபிலோனா பூந்தோட்டம் அமைப்பதற்கான கட்டுமானத்திற்கும் ராவணனின் காலத்தில் விமானம் மூலமாக ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படுவதாகவும் இதில் லங்காபுரா என்று எழுதியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக எகிப்து பிரமிடு கட்டுமானங்களில் ஈழத்திலிருந்து ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டது, அதுவும் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டார் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கில் இருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன. ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள், முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னமும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோக ராவணன் ராவணனால் கொல்லப்படவில்லை என்றும் கோமா நிலையில் இருக்கக்கூடிய ராவணனின் உடல் சிவனொளிபாத மலையை அண்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கலாம் என்பது சிங்களவர்களின் நம்பிக்கை. ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் ராமனுக்கு நேர் எதிராகவும் ராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் ஆவார். பல ஓவியங்களில் ராவணன் 10 தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றார். ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிகுந்தவராகவும் சித்தரிக்கப்படுகின்றார். அதேவேளை அவர் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார். ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. ராமாயணத்தில் ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்திச் சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய எத்தனித்ததாகவும் ராவணன் பல பெண்களை தன் மனைவியராக அடைந்ததாகவும் சித்தரித்தனர். மண்டோதரி, வேதவதி, ரம்பா ஆகியோர் இவர் மனைவியர்கள். ராவணனின் தந்தை வைக்சரவ மகரிஷி ஆவார். வீடனன், கும்பகர்ணன், சூர்பனகை ஆகியோர் உடன்பிறப்புகளாவார். ராவணன் சாமவேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். இவர் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் ராமாயணம் கூறுகிறது. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் மலையை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான். மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட, நடந்ததை அறிந்த சிவன் ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டார் ராவணன். ஆனால் சிவபக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று. தன் தொடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாமவேத பாடல்களை பாட மனம் இறங்கினார் சிவபெருமான். ராவணனை செல்ல அனுமதித்தார். ராவணன் நீர்வீழ்ச்சி இலங்கையின் ஊவா மாகாணத்தில் கிரிந்தி ஆற்றில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இது எல்லை வெள்ளவாயா பெருந்தேரகுக்கு அருகே அமைந்துள்ளது. பாதையில் இருந்தபடியே இதனை பார்வையிட முடியும். இதன் நீர் ஊற்று வேவதன்னே மேட்டுநில காடாகும். நீர்வீழ்ச்சி 3 படிநிலைகளில் பாய்கிறது. முக்கிய பாய்ச்சல் நீர் 9 மீட்டர் மட்டுமே ஆகும். நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் பாறையில் அமைந்துள்ளது. எனவே பாறை அரிப்பு துரிதம் நடைபெறுகிறது. மானசரோவர் ஏரி கைலை மலையில் உள்ள நன்னீர் ஏரி என்று உலகத்தில் ஏரியே மிக உயர்ந்து இருக்கக்கூடிய நன்னீர் ஏரி என்று கருதப்படுகிறது. இதன் அருகே ராட்சதலம் ஏரியும் உள்ளது. இந்த ராட்சதலம் ஏரியிலிருந்து ராவணன் தவம் புரிந்ததாக ஒரு கதை உள்ளது. ராவணன் நீர்வீழ்ச்சி ராமாயணத்தோடு தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் குகையில் சீதையை ராவணன் மறைத்து வைத்திருந்தார் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். இந்த பதிவில் ராவணன் காலத்து ஆலயங்கள், ராவணனின் வேறு சில வரலாற்று எச்சங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ராவணன் காலத்து ஆலயங்கள் என்று கூறினாலும் அவை ராவணனால் கட்டப்பட்டன என்று பொருள் இல்லை. விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இருந்த சைவாலயங்கள் என்று இவற்றை கூறலாம். விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் வாழ்ந்த இயக்கர் நாகரின் ஆட்சியில் அக்காலத்து மன்னர்களால்
இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. வித்துசேசன் 29 வருடங்களும் 3 மாதங்களும் இலங்கையை ஆண்டான். இவனுக்கு பின் இவனது மகன் சுகேசன் என்பவன் மணிபுரம் என்னும் கதிரவன் மலையை தலைநகராக்கி இலங்கையை ஆட்சி புரிந்தான். ஆதிகாலத்தில் மயனால் கட்டப்பட்ட திருக்கேத்தீஸ்வரம், முனீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்றும் சிவாலயங்களை சுகேசன் பழுது பார்த்து அக்கோவில்களில் பூசை நடாத்தும் பொருட்டு காசி பிராமணர்களை அழைத்து வந்தான் என யாழ்ப்பாணம் வைபமாலையில் கூறப்படுகிறது. இதிலிருந்து விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையிலிருந்த ஈழத்தின் பழமையான சைவாலயங்கள் இவைதான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சிகிரியா குன்றமானது 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த காசியப்பனால் அமைக்கப்பட்டதிருப்பினும் ராவணன் இறுதியாக ஆட்சி செய்த இடம் சிகிரியா. ராவணனின் மறைவுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொண்ட விபீஷணன் தனது தலைநகரத்தை சிகிரியாவிலிருந்து கலனைக்கு மாற்றினான். இன்றும் கலனியில் உள்ள ஒரு விகாரையில் விபீஷணனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் ராவணனின் ஓலைச்சுவடியில் காணப்படுகின்றன. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காமத்தில் உள்ள கதிரை மலை மீது நின்று தென்கடலை நோக்கினால் குடாவடிவிலான கற்சிகரமும் கற்கொடியும் ஒன்று கடற்தலத்தில் மீது தெரிவதனை இன்றும் பார்க்கலாம். இந்த 2 பாடைகளும் ராவணனின் சிறிய கோட்டை பெரிய கோட்டை என்று அழைக்கப்படுகின்றன. மகாவம்சத்தின்படி இலங்கையின் வரலாறு விஜயன் வருகையோடுதான் ஆரம்பிக்கிறது. இருப்பினும் அதற்கு முதலில் இயக்கர் நாகர் என்ற ஆதிக்குடிகள் இலங்கையில் வாழ்ந்ததாக மகாவம்சத்தில் கூறப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையின் ஆதிக்குடிகளாக கருதப்படும் இயக்கர் நாகர் பற்றியும் இவர்களோடு ராவணனுக்கு உள்ள தொடர்புகள் பற்றியும் பல ஐதீகங்கள் பல உள்ளன. இவற்றுக்கு மேலாக இலங்கையானது முதலில் இந்திய துணைக்கண்டத்துடன் முதலில் இணைந்தே இருந்தது. பின்னர் ஏற்பட்ட ஒரு கடல்கோள் அழிவின் போது நிலத்தின் பல பகுதிகள் நீரில் தாழ்ந்து போக இந்திய துணைக்கண்டத்திலிருந்து இலங்கையானது தனிமையாக்கப்பட்டது என்ற ஒரு ஐதீகம் பலரால் கூறப்படுகின்றது. அதற்கு இன்னும் ஒரு படிமேலாக பைபிளில் கூறப்படுகின்ற நோவா காலத்தில் பூமியில் ஏற்பட்ட பேரழிவும் இந்நிகழ்வுடன் சேர்த்து கூறப்படுகின்றன. இவைகளெல்லாம் வெறும் ஐதீகங்களே தவிர இதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்பது தெரியவில்லை. புவி நிலப்பரப்பில் பல கண்டங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு கண்டமாக இப்போதைய இந்தியாவும் அதனை அண்டிய நிலப்பரப்புகளும் காணப்பட்டன. இக்கண்டங்களை ஆட்சி செய்தவர்களில் மனு சக்கரவர்த்தி என்பவனும் ஒருவன். இவனுக்கு சமன் என்று ஒரு மகனும் ஈழம் என்று ஒரு மகளும் இருந்தார்கள். மனுவின் பின்னர் இவ்விருவரும் இக்கண்டத்தை ஆண்டு வந்தனர். தென்பகுதியை சமனும் வடபகுதியை ஈழம் என்று அழைக்கப்பட்ட குமரியும் ஆண்டு வந்தனர். குமரி ஆட்சி செய்த பகுதிகளை குமரி கண்டம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. குமரி கண்டத்தில் உள்ள ஒரு நகரில் கன்னியாகிய குமரி ஆட்சி புரிந்தமையால் அந்நகரம் கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டது. இக்கன்னியாகுமரி என்னும் பட்டினம் குமரி கண்டத்துக்கு சில காலம் தலைநகராகி விளங்கியது. இந்த குமரி கண்டத்திலேயே இலங்கை நாடு, பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு முதலிய நாடுகள் அடங்குகின்றன. ஈழம் என்னும் அரசி ஆட்சி புரிந்த பகுதியே அவளின் பெயரால் ஈழம் நாடு என்று அழைக்கப்பட்டு காலக்கிரமத்தில் ஈழ நாடாகியது. இடையில் ஏற்பட்ட கடல்கோள்களே ஈழம் நாடு என்று அழைக்கப்பட்ட தற்போதைய இலங்கையை ஏனைய நிலப்பரப்புகளில் இருந்து பிரித்துவிட்டன. இக்கடல் கோள்களினால் நிலப்பரப்பு மாத்திரமன்றி வரலாற்று சான்றுகள் எல்லாம் சமுத்திரத்துள் ஆழ்ந்துவிட்டது. சமன் ஆண்ட பிரதேசமும் கடலுள் அமிழ்ந்துவிட்டது. மிகுதியான நிலப்பரப்பு பாரத கண்டம், இலங்கை முதலிய பல தேசங்களாக பிரிந்தது. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் குமரி கண்டம் பின்னர் அழிவுக்குட்பட்டதாக கூறப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஏர்னஸ்ட் ஹேக்கல் கூற்றுப்படி லேமுரியா கண்டத்திலிருந்தே மனித இனம் தோன்றியிருக்கலாம் எனவும், மேலும் அவற்றின் தொல்லுயிர் எச்சங்கள் பல அக்கண்டம் கடற்கோளால் அளிக்கப்பட்டதனாய் கிடைக்கப் பெற இயலவில்லை எனவும் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில விஞ்ஞானிகள் இத்தகைய கண்டம் பசிபிக் கடல் வரை இருக்க பெற்றிருக்கலாம் என்னும் கூற்றையும் தெளிவுபடுத்துகின்றன. இந்த லேமுரியா கண்டமே குமரி கண்டமாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். அழிவுற்றது என கருதப்போம் குமரி கண்டம் பின்னர் குமரியின் சந்ததிகளில் தோன்றிய அரசர்களில் பரதன் என்பவனும் ஒருவன். இவன் 40 வருடங்களாக குமரி கண்டத்தை ஆண்டு வந்தான். இவனின் ஆட்சியில் இக்கண்டம் செழிப்பாக சிறப்புற்று விளங்கியமையால் பின்னாளில் இக்கண்டத்துக்கு பரத கண்டம் என்று வழங்கப்பட்டது. அந்நாட்களில் இக்கண்டத்தில் வாழ்ந்தவர்களை பரதர், நாகர், இயக்கர், அரக்கர், ராட்சதர், பூதர், அசுரர், அவுணர், இடிம்பர், கருடர், முனிவர், சித்தர், கந்தர்வர், வானரர் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தனர். ராமாயணத்தில் வாலி, சுக்ரீவன் என்னும் வீரர்கள் மேற்கூறப்பட்ட வானர வகுப்பை சேர்ந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வேந்தனாக கூறப்படும் ராவணனும் அவனை சார்ந்தவர்களையும் இயக்கர் நாகர் என்ற பூர்வீக குடிகள் உடன் குடியேற்றவாசிகளான ஆரியர்களுக்கு பகை இருந்ததால் ராவணனையும் அவனை சார்ந்தோரும் அவ்வாறு தீயவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது சிலருடைய கருத்து.
ராவணன் சிவபக்தன், சமய வழிபாடுகளில் அக்கறை உள்ளவன் என்பதை ராமாயணம் கூறியுள்ள போதிலும் அக்காலத்தில் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்ந்த இயக்கர், நாகர் போன்ற பூர்வீக குடிகளுடன் குடியேற்றவாசிகளான ஆரியர்களுக்கு பகை இருந்ததால் ராவணனையும் அவனை சார்ந்தோரும் அவ்வாறு தீயவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது சிலருடைய கருத்து. உண்மையில் அவ்வாறு இல்லை என்று கூறுகிறார்கள். இலங்கையின் ஆதிக்குடிகளான முக்கியமாக பேசப்படுகின்ற இயக்கர், நாகரின் ஆட்சிகள் பற்றி பார்ப்போமேயானால் திரிகோணமலை, இலங்காபுரம், சிங்கநகர், பணிபுரம், திருக்கோயில், முருகன்துறை, கல்யாணி ஆகிய இடங்களை தலைநகராக கொண்டு பல மன்னர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று நூல்களில் கூறப்படுகின்றது. அவற்றில் முக்கியமானவனான ராவணன் ஆட்சி அக்காலத்து நாகர் பரம்பரையில் வந்த கைகேகி என்னும் தமிழரசு குமரி வஜ்ரவாகுவை கூடி ராவணன், கும்பகூரணன், விபீஷணன் புதல்வர்களையும் சூர்பனகை என்ற புத்திரகையும் பெற்றார். இப்பெயர்கள் இவர்களின் பகைவர்களால் அழைக்கப்பட்டு பிரபல்யமடைந்த பெயர்களாகும். ஆனால் இவர்களின் பிள்ளை பெயர்கள் முறையே சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை என்பன ஆகும். சிவதாசனே ராவணன் என்றும், பரமனே கும்பகூரணன் என்றும், பசுபதியே விபீஷணன் என்றும், உமையம்மையே சூர்பனகை என்றும் அழைக்கப்பட்டனர். இலங்கையின் ஆட்சி உரிமையை பெறுவதற்கு ராவணன் தனது தமையனாகிய குபேரனுடன் யுத்தம் செய்தான். குபேரன் என்பவன் ராவணனின் தந்தையாகிய வஜ்ரவாகுவின் நாகர் ஜாதியை சேர்ந்த இன்னொரு மனைவியின் மகன். தம்பியுடன் யுத்தம் செய்வது முறையன்றி என குபேரன் எண்ணியதால் ஆட்சி பொறுப்பை ராவணனிடமே ஒப்படைத்துவிட்டு தான் அழகாபுரியை ஆட்சி செய்தான். அக்காலத்தில் குபேரனின் ஆட்சியில் இயக்கர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். குபேரனுக்கு பின்னர் ராவணன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகிய இலங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தான். மண்டோதரியும் கற்பில் சிறந்தவளாக விளங்கினாள். இவள் இந்திரஜித், அதிசகாயன் ஆகிய திறமை மிக்க புத்திரர்களை பெற்றெடுத்தார். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.